அமெரிக்க அதிபர் அப்ப அவரே அறிவித்துக் கொண்டாரா போர் நிறுத்தத்தை? அமெரிக்காவினுடைய கூற்றை ஈரான் திட்டவட்டமாக மறுத்திருக்கிறது. அப்படி தாக்குதலை நீங்கள் நடத்தினால் முதலில் பாதிக்கப்படுவது நான் தானே, சவுதி அரேபியா தானே என்று கடுமையான கோபத்தில் முகமது பின் சல்மான் ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை பெறுவதற்கு அனுமதிக்கப்படாது என்று டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்கர்களுடைய இலக்கு என்ன, அமெரிக்கர்களின் போக்கு என்ன, அமெரிக்கர்களின் செயல்பாடு என்ன, அமெரிக்கர்களுடைய தத்துவம் என்ன என்பது யாருக்கும் புரியவில்லை. ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேர்களே, இப்போ அமெரிக்காவிற்கும் ஈரானுக்குமான போர் இப்பொழுது பதட்டம் அதிகரித்திருக்கிறது. ஈரான் ஈராக்கிற்குள் இருக்கும் சுலைமானியா பகுதிகளில் குர்திஷ் படைகளை நோக்கி தரைவேட்டையை அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை குறித்து எந்த ஒரு திட்டமிட்டான கருத்துக்கள் தம்மிடம் இல்லை என்றும், அதனால் இது போர் அமெரிக்கர்கள் சொன்னது தவறு, அது பொய்யான ஒரு கதை என்றும் கூட இப்போது செவிகள் வெளியாகி இருக்கிறது. அமெரிக்க அதிபர் அப்போ அவரே அறிவித்து கொண்டாரா போர் நிறுத்தத்தை? அவரை அறிவித்து கொண்டு அவர் ஈரான் எங்களிடத்தில் கெஞ்சுகிறது, ஈரான் எங்களிடத்திலே காலில் விழுகிறது அப்படி என்றெல்லாம் கதை விட்டு கொண்டிருந்த நேரத்தில் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் எப்பொழுது சொன்னோம், நாங்கள் அமெரிக்கர்களை நம்ப தயாராக இல்லை என்பதை ஈரானுடைய பதிவின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியது. தரை தாக்குதலின் மூலம் குர்திஷ் படைகளை அமெரிக்கா தூண்டுதல் வேட்டைக்கு வருவது, அவர்களை வேட்டையாடுவது நடவடிக்கையும் உள்நாட்டில் இப்போது அமெரிக்காவுடைய திட்டம் மிக தெளிவானது. அமெரிக்காவுடைய திட்டம் வேறு ஒன்றும் இல்லை, ஈரானை நேரடியாக களத்தில் சந்தித்தால் அவர்கள் தோல்வியடைந்து விடுவார்கள் என்பதை நன்கு அறிந்திருக்கிறார்கள். 5 மாத போரிலே அறியாமல் இன்னது 6வது மாதம் 10வது மாதம் என்பது தேவையில்லை. பிப்ரவரி 28 ஆரம்பித்து இப்பொழுது ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஆகிவிட்டது. 5 மாதம் கழிந்து 6வது மாதத்திலும் இன்னும் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு எந்த விதமான தேவையும் இல்லை. அப்படி ஒரு கலைச்சூழல் 5 மாதத்தில் முடிந்து போய்விட்டது. தற்போது அவர்கள் பங்கர் பஸ்டர்களை போட்டாலும் ஏர் ஸ்ட்ரைக்கள் செய்தாலும் எதிலுமே வெற்றி பெறவில்லை. நம்ம அழகாக பார்க்கிறோம். உள்ளே அவர்களுக்கு இறங்குவதற்கு தைரியமும் இல்லை, ஆயுதங்களும் மிக குறைவான அளவில் தான் அவர்களுடைய ஆர்சனலில் இருக்கிறது. இந்த நிலையில் பேச்சுவார்த்தையின் பெயரில் அவர்கள் தங்களை பலப்படுத்துகிறார்கள் என்பதை நன்கு உணர்ந்து கொண்ட ஈரான் அவர்கள் அமெரிக்கர்களுக்கு எதிரான தரைவழி தாக்குதலை அமெரிக்காவுடைய பிராக்சிகளாக, அமெரிக்கா பட்டை தீட்டப்பட்டிருக்கக்கூடிய குர்திஷ்களை காலி செய்வதற்காக வடக்கு பகுதிகளில் ஈராக்கில் உள்ளே நுழைந்து அவர்களை தரைப்படையின் மூலமாக பலரை சுட்டு கொலை செய்தது மட்டுமில்லை, பல அமெரிக்கா ப்ராக்சிகள், அமெரிக்காவினுடைய நிதியுதவிகளை பெற்று கொண்டிருக்கக்கூடிய குர்திஷ்களை கைது செய்திருக்கிறார்கள். அதை போன்று மொசாத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆக மிக தெளிவாக இந்த 5 மாதங்களில் அமெரிக்கர்கள் யூதர்களுடைய சூழ்ச்சிகளை நன்கு உணர்ந்த பெர்சியர்கள், அதே போன்று அமெரிக்கா செய்கிற அதே கூற்றை அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போர் நிறுத்தத்தை பயன்படுத்தி பரஸ்பரம் 2 நாடுகளும் 2 பக்கமும் இதே தவறை செய்கிறார்கள். இது பாயிண்ட் நம்பர் 1. இப்பொழுது நாம் அடுத்து மிக முக்கியமாக பேசுகிறது, அமெரிக்காவினுடைய கூற்றை ஈரான் திட்டவட்டமாக மறுத்திருக்கிறது. அந்த மறுத்துள்ளதுக்கு ஈரான் சொல்லக்கூடிய காரணம் என்ன? நாங்கள் அணுசக்தி திட்டங்களை குறைத்து கொள்வது தொடர்பாக அமெரிக்காவிற்கு எந்த விதமான ஒப்புதலும் அளிக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது அணுசக்தி திட்டங்களை குறைத்து கொள்வது தொடர்பாக அமெரிக்காவிற்கு நாங்கள் எதுவுமே வாக்குறுதி அளிக்கவில்லை என்று ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெளிவுபடுத்திட்டார். ஆனால் அமெரிக்கா பொய்யா சொல்கிறாங்க. அமெரிக்கா நியாயமான பேச்சுவார்த்தைக்கு வர தவறினால் ஈரான் சொல்லுது மீண்டும் தகுந்த பதிலடி தாக்குதலை தொடரும் என ஈரான் தெளிவாக கூறிவிட்டது. இதனால் இந்த ஒப்பந்தத்தில் உண்மையிலேயே சாத்தியம் இல்லை என்பது இன்றைக்கு ஈரானின் மூலமாக அமெரிக்கா பொய் சொல்கிறது என்பதை ஒரு தெளிவற்ற சூழல் நிலைவதையும் நாம் பார்க்கிறோம். இதற்கிடையில் வளைகுடா நாடுகள் முழுமையாக இஸ்ரேல் மிகப்பெரிய அளவிலான பின்னடைவை ஏற்படுத்தும், எல்லா இடங்களுக்கும் இன்க்ளூடிங் இஸ்ரேல் வரைக்கும். இதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு அமெரிக்கா தப்பி இருக்கிறது. அது உண்மையான விஷயம்.
அமெரிக்கா வந்து ஆயுதங்கள் தொடர் தாக்குதல்களுக்கு அவர்களால் இயலாது. ஆகவே அவர்கள் தொடர் தாக்குதலை நடத்த முடியாமல் அவரே ஒரு ட்ரூத் சோசியல் தளத்தில் ஒன்றை பதிவு செய்கிறார். ஈரான் சொல்கிறது, நாங்கள் எப்போ ஒப்புக்கொண்டோம், எங்களுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை, பேச்சுவார்த்தைகளே பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள், நாங்கள் ஆம் என்று சொல்லவில்லை. நாங்கள் அமெரிக்கர்களுடைய சூழ்ச்சிகளை, யூதர்களின் சூழ்ச்சியை நன்கு அறிந்தவர் என்பதையும் அவர்கள் புரிந்திருக்கிறார். இதற்கிடையில் அக்சியோஸ் ரைட் அதாவது வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் முகமது பின் சல்மான் நேரடியாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இடத்திலே ரொம்ப வலிந்த நிலையில் கடும் கோபத்தில் அவர் பேசியதாகவும், இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையான நட்புறவு குறித்து மறுசுழற்சி செய்யும் நிலைக்கு, அதாவது நீங்கள் எந்த விதமான ஒரு அறிவிப்பும் செய்யாமல், எந்த விதமான தெளிவான ஒன்றும் சொல்லாமல் நீங்கள் தாக்க ஆரம்பிக்கும். அப்படி தாக்குதலை நீங்கள் நடத்தினால் முதலில் பாதிக்கப்படுவது நான் தானே, சவுதி அரேபியா தானே என்று கடுமையான கோபத்தில் முகமது பின் சல்மான் அமெரிக்க அதிபரோடு நேரடியாக ஒரு டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் அவர் செய்ததாக அக்சியோஸ் செய்தியில் வெளியிட்டிருக்கிறார்கள். பிஎன் சல்மான், ஆக்சியோஸ், ராயட்ஸ் போன்ற செய்திகள் மிக தெளிவாக சல்மானுடைய இந்த நடவடிக்கையை குறித்திருக்கிறது. அடுத்து என்பிசியினுடைய செய்தி ஒன்று நேற்று முன்தினம் வெளியானது. அதில் ஈரானுக்கு ரஷ்யா மிகப்பெரிய அளவிலான சேட்டலைட் படங்களை வழங்கி கொண்டிருக்கிறது. ரஷ்யாவினால் தான் ஈரான் இவ்வளவு, அமெரிக்கர்களுக்கு என்ன ஒரு சந்தேகம் என்றால், எவ்வளவு துல்லியமாக இப்படி தாக்குகிறார்களே, இந்த தாக்குதல்கள் எப்படி நம்முடைய இலக்குகள் தெரிகின்றது, நம்முடைய உளவு படங்கள் கூட இவர்கள் வைத்திருக்கிறார்களே, இவர்கள் எவ்வளவு துல்லியமாக இவர்களால் தெரிய முடியும் என்று அமெரிக்கர்களுடைய இராணுவ நிலைகளில் பெருத்த சந்தேகம். அதனை இப்பொழுது என்பிசியினுடைய செய்தியின் மூலமாக என்ன சொல்கிறது என்றால், ரஷ்யா சேட்டிலைட் படங்களை, சேட்டிலைட் சம்பந்தமான தெளிவான இமேஜ்களை அவர்கள் கணித்து தாக்குதல் நடத்துவதற்கான உதவிகளை செய்வதாகவும் அமெரிக்கா நம்புகிறது. அதே நேரத்தில் ரஷ்யர்களின் உதவி இல்லாமல் ஈரான் தனது உளவு அமைப்பின் மூலம் அமெரிக்க நிலவுகளை துல்லியமாக அவர்களே வேவு பார்க்கக்கூடிய அளவிற்கு வெற்றிகரமான தாக்குதல் நடத்துவதற்கும் வலிமையாக இருக்கிறார்கள். ஈரானியர்களை பொறுத்தவரை இது இப்படி ஒரு கருத்தும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவதுங்க, உண்மையிலேயே ரஷ்யா அவர்களுக்கு தொழில்நுட்பத்தை வழங்குகிறது, சீனா வழங்குகிறது. இருந்த போதிலும் ரஷ்யா வழங்கியாலும் வழங்காவிட்டாலும் ரெண்டு விஷயத்தில் இப்போ ஈரானியர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஒன்று, அவர்களுடைய வேவு அமைப்பிற்கு பாருங்கள், அது ரொம்ப துல்லியமாக, அதாவது எதற்காக அதை அவர்கள் இப்போ வந்து மொசாத்துடைய தலைவரை வெளிநாட்டில் கொலை செய்திருக்கிறார்கள். இப்போ இதெல்லாம் அவர்களுக்கு மொசாத்தின் மூலம் ஒரு 200 பேரை இழந்துட்டார்கள், படுகொலைகள் நடந்திருக்கிறது. அவர்களுக்கு சமமான ஆயுத பலத்தில் ஈரானை, இஸ்ரேலை தோற்கடித்திருக்கிறார்கள், அமெரிக்கர்களையும் தோற்கடித்திருக்கிறார்கள். இப்பொழுது வேவு பலத்தில் அவர்கள் மீண்டும் உருவெடுக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு சமமான அளவிலே இவர்கள் உளவாளிகளை நியமிக்க தன்னிச்சையாக தான் மத்திய கிழக்கில் அரபு நாடுகளில் வேவு பார்த்து அவர்களுக்கிடத்திலே சொந்தமாக ஒரு சேட்டலைட் இருக்கிறது. யாரிடத்தில்? ஈரானியர்களிடத்தில். அதை பயன்படுத்துகிறார்கள். இது ஒரு இரண்டாவது. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரஷ்யா கொடுக்கக்கூடிய சேட்டலைட் மட்டுமல்ல, அவர்கள் சொந்தமாகவே எதிரிகளை வலயத்திற்குள் கண்காணிக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்றார்கள் என சர்வதேச செய்தி தெரிவிக்கின்றது. அதனை அடுத்து ஓமன் மற்றும் ஈரான் இந்த ரெண்டு பேரும் இணைஞ்சு தான் ஹெர்முஸ் ஜலசந்தி பகுதிகளுக்கு வரும்போது ஒரு பகுதியில் ஈரான் வழியாக உள்ளே வருவோம், ஓமன் வழியாக வெளியே செல்லும். ஈரான் மற்றும் ஓமன் ஆகிய 2 நாடுகளிடமும் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அப்போ ரெண்டு பேருக்குமான வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொறுப்பு, ஒரு லயபிலிட்டி. ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் இஸ்மாயில் பஹாவி என்ன சொல்கிறாருன்னா, பஹாயி என்ன சொல்கிறாருன்னா, நியூ த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹெர்முஸ் ஷிப்பிங் ரூட் பீயிங் டிஸ்கஸ்டு வித் ஓமான் வில் பி ஒன் பாத் வித் என்ட்ரி அண்ட் எக்ஸிஸ்ட் லேண்ட். அப்போ நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம், இன்னும் பேசி முடிக்கவில்லை. அது எப்படி? ஒரு பாத் வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் லைன்ஸ், அப்படித்தான் நாங்கள் அதை வடிவமைப்பதற்காக ஒரு ப்ரப்போசல் இஸ் ஆன்கோயிங் என்று
வெளிவிவகாரத்துறையினுடைய செய்தி தொடர்பாளர் சொல்கிறார். ரிகார்டிங் டாக்ஸ் வித் தி யூஎஸ், Bahai said there is no plan to receive a delegation or send an Iranian one. அமெரிக்கர்களோடு பேசுவதற்கான எந்த விதமான விவகாரமும் இல்லை என்பதை ஈரான் தொடர்ந்து மறுக்கிறது. ஏற்கனவே மறுத்து வந்த நிலையில் அமெரிக்க அதிபர் என்ன சொல்றாரு? டொனால்ட் ட்ரம்ப், the agreement with Iran was imminent and negotiation would begin on Monday. அப்ப இது என்ன பொறுப்பில் அவர் சொல்கிறார்? என்ன பொறுப்பு? ஈரானியர்கள் அந்த மாதிரியான ஒன்றும் இல்லை என்று சொன்ன பிறகு அமெரிக்க அதிபர் பொய்கள், இமாலய பொய்களை அவர் கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார். இதன் மூலமாக ஈரானியர்களை தாம் பணிய வைத்து விட்டோம் என பொது புத்தியில் அமெரிக்கர்களிடத்திலே தான் வெற்றி பெற்றது போன்ற ஒரு மாயாஜாலத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் சொல்கிறார். அமெரிக்க அதிபருடைய அந்த கருத்து அப்படித்தான் இருக்கிறது. வரக்கூடிய மண்டே பேச்சுவார்த்தைகளுக்கான தொடக்கம். ஆனால் ஈரானினுடைய வெளிவிவகாரத்துறை ஸ்போக்ஸ் பர்சன் இஸ்மைல் பஹாயி இது மாதிரி எதுவுமே நடக்கலை அப்படின்னு அப்படியே மாறிட்டாங்க. ஆனால் அந்த குறிப்பு சீட்டில் அமெரிக்கா வழங்கியதாக சொல்லப்பட்ட சமாதான பேச்சுவார்த்தையில் 2 மில்லியன் என்பது இல்லாமல், டோல் கட்டணம் எதுவும் இல்லாமல், விரும்பினால் பணம் செலுத்தலாம் என்று அதன் அடிச்சீட்டில் ஒரு குறிப்பு இருப்பதாகவும் இப்போது நமக்கு செய்தி வந்திருக்கிறது. சரி, ஈரானுடைய தலைமையை நம்ப முடியாத அளவிற்கு இரட்டை வேடம் போடுகிறது. அவர்கள் ஒரு சந்திப்பை கோருகிறார்கள். சிலர் சொல்வதை போல் கெஞ்சுகிறார்கள். எதை யார் சொல்றா? அமெரிக்க அதிபர். பேச்சுவார்த்தைகள் தொடங்குகின்றன. அடுத்து உடனடியாக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் திட்டமிட்டப்படுகின்றன. ஆனால் அதே நேரத்தில் எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை, எதுவும் விவாதிக்கப்படவில்லை. நாங்கள் ஓமன் மூலமாக மட்டுமே செயல்படுகிறோம் என்று அவர்கள் வெளிப்படையாகவும் ரொம்ப பெருமையாகவும் கூறுகிறார்கள் என அமெரிக்க அதிபர் சொல்கிறார். சுற்றி அமெரிக்க அதிபர் ஒரு கருத்தில் ரெடிங்கிறாரு. இப்போ அவங்க பெருமையாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது ஒரு கருத்தை அவர் வைக்கின்றார். அதன் பிறகு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹெர்மூஸ் தாங்களே வலிமையாக கட்டுப்படுத்தும் அமெரிக்கா சொல்லுது. நாங்கள் தான் அதற்கு ராஜா என்று வழக்கம் போல் வெட்டு பேச்சுவார்த்தையை அவர் பேசுகிறார். ஆனால் உண்மையிலே அது ஏற்கனவே அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டின் முழு கட்டுப்பாட்டில் தான் உள்ளது. மேலும் எங்கள் முற்றுகை அல்லது சிலர் கூறுவது போல் அமெரிக்காவின் எக்குச்சுவர் அவர் சொல்கிறார், த யுனைடெட் ஸ்டேட்ஸ் வால் ஆஃப் ஸ்டீல் செயல்பாட்டில் உள்ளது. எங்களை மிஞ்சி யாரும் உள்ள போக முடியாது என்று அவருடைய வார்த்தைகள் பணிவாக இல்லை, தூண்டுதலாக இருக்கிறது. ஒரு ப்ரோவோக் ஸ்டேட்மெண்ட் தான். நாங்கள் விரும்பாத வரை எதுவும் ஈரானுக்குள் செல்லாது. யார் சொல்கிறா? அமெரிக்க அதிபர். ஒரு ஒப்பந்தம் அல்லது முழுமையான சரணடைதல் ஏற்படும் வரை நாங்கள் ஈரானுக்குள் செல்ல அனுமதிக்க மாட்டோம், ஈரானிலிருந்து வெளியே வர அனுமதிக்கப்படாது. ஈரான் அதை ஒப்புக்கொள்ள விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பல தசாப்தங்களாக அவர்களே உருவாக்கிய அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை பற்றித்தான் நாங்கள் உண்மையிலேயே பேசி கொண்டிருக்கிறோம். இது மிக மிக எளிமையானது. ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை பெறுவதற்கு அனுமதிக்கப்படாது என்று டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் தன் கருத்தை பொதுவெளியிலே நிறைவு செய்தார். இப்போது நாம் புரிந்து கொள்ளுங்கள், இப்போது இதில் எப்படி சமாதானம் வரும்? சமாதானத்திற்கான வாய்ப்புகள் முழுமையாக கதவடைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. பேச்சுவார்த்தைக்கு முன்பு அவர்கள் பெருமை பேசுகிறார்கள் என்கிறார். இவர்களுக்குள் மண்டே பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப் போகிறது என்று பொய் சொல்கிறீர்கள். ஆனால் ஈரானுடைய செய்தி தொடர்போ அப்படி எந்த நடவடிக்கையும் நடக்கவில்லை என்றும், நாங்கள் ஓமனிடத்தில் மட்டும்தான் பீயிங் டிஸ்கஸ்ட், பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்ற வார்த்தையை இஸ்மைல் பஹாவி வெரி தெளிவாக ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ அமெரிக்கர்களுடைய இலக்கு என்ன, அமெரிக்கர்களின் போக்கென்ன, அமெரிக்கர்களின் செயல்பாடு என்ன, அமெரிக்கர்களுடைய தத்துவம் என்ன என்பது யாருக்கும் புரியவில்லை. தோழர்களே, இந்த நிலையில் தற்போது வரை போர் மீண்டும் அதிக வாய்ப்பு இருக்கிறது. பேச்சுவார்த்தைக்கு கண்ணு கட்டிய தூரம் வரை வாய்ப்பே இல்லை என்பதுதான் இன்றைய செய்தி. அமெரிக்கா தன்னை வளப்படுத்தி கொள்ள ஆயுதங்கள் இல்லாத நிலையில் அவர்கள் வேறுவித தூண்டுதல் வேலைகளை ஈடுபட்டிருக்கிறார்கள். நேரடியாக ஈரானியர்களிடத்தில் போர் செய்ய அவர்கள் தயக்கமில்லை, அவர்கள் இயலாமை, அவர்கள் ஆயுதம் இல்லை. அதே போன்று தரைவழியிலும் அவர்கள் செல்ல முடியாது. ஆகவே தான் இதே போன்ற பல யுக்திகளை அவர்கள் கட்டமைக்கிறார்கள். குர்திஸ்களை தூண்டிவிடுவது, உள்நாட்டுக்குள் குழப்பத்தை ஏற்படும். ஆனால் இதை தடுக்கும் வகையில்
கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பான உணர்வுகளை பயன்படுத்தி கொண்ட IRGC குஸ் படைகள் உளவேட்டையில் ஈடுபட்டு பலரை காலி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி குர்திஷ் படைகளை பலரை கைது செய்து ஈராக்கிலிருந்து உள்ளே அடைப்பதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. சர்வதேச முசாத் ஏஜென்ட் கொலை செய்யப்பட்டிருக்கிற தகவலும் வந்திருக்கிறது. அதேபடி ரஷ்யா மிகப்பெரிய அளவிலே அமெரிக்க இலக்குகளை துல்லியமாக ப்ரிசிசிவ் அட்டாக் செய்வதற்கான இலக்கை சேட்டலைட் பிக்சரின் மூலம் அவர்கள் வழங்கி கொண்டிருப்பதும் நமக்கு வந்திருக்கிறது. ஆக மொத்தத்தில் இதனை சேர்த்து பார்த்தால் சமாதானத்திற்கான வாய்ப்புகள் இல்லாத போது போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஒரு சிறு புள்ளி கூட தெளிவில்லை. அப்படி என்றால் மிகப்பெரிய பாறாங்கற்களே மலைகளை போன்று கடல் அளவு அதிகரிக்கும் போர் சூழலை தான் இப்போது பெர்ஷியன் வளைகுடாவில், அதே போன்று பாபல் மந்தப்பில், ஹெர்மூஸில் இருக்கிறது. 8 கப்பல்கள் திருப்பி அனுப்பிவிட்ட நிலையில் தற்போது ஒரு கருணையோடு 3 கப்பல்களுக்கு சவுதி அரேபியா கப்பல்கள் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் மற்றொரு செய்தி நமக்கு வந்திருக்கிறது. தற்போது பேசிக்கொண்டிருக்கிற போதே வந்திருக்கிறது. ஆகவே இதுதான் இன்றைய செய்தி. மீண்டும் நாளை சந்திப்போம். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.